வெல்கம் டு ஸ்மார்ட் குக்கிங் தமிழ். நான் உங்கள் முத்தையா கார்த்திகேயன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக நல்லாவே இருப்பீங்க. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபியை நமக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, சும்மா வெஜிடபிள் புலவு அது இதுன்னு காட்டுறீங்களே, வித்தியாசமான ஏதாவது ஒரு ரைஸ் காட்டுங்க அப்படின்னோடனே, இப்போ ரீசெண்டாக ஒரு ஜெயின் ஃபேமிலி வீட்டுக்கு ஒரு சர்வீஸ் காலுக்காக போயிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் ராஜஸ்தானி ஃபுட்டு ஒரு கபுலி புலவ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், நாங்களாம் அதான் விரும்பி சாப்பிடுவோம்னாங்க. அவங்கக்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் அந்த மேடத்தில், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கிறேன். சச் அ ஒண்டர்ஃபுல் ரெசிபி. இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு மிக்ஸி ஜாரில் இதுக்கு பேஸ்ட் அரைச்சி எடுக்கிறதுக்காக வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, ஒரு 7-8 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகாய், இவ்வளவு நான் போட்டிருக்கிறேன். இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு இப்போ பாருங்கள், இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோங்கிறத இப்போ பார்க்குறோம். இந்த யூனிட்டில் எண்ணெய் சூடாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு தேவையான கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் வறுத்து எடுத்துக்கிறேன், டீப் ஃப்ரை பண்ணுறேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, வெஜிடபிள்ஸில் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். வெஜிடபிள்ஸு ப்ளஸ் பிரெட் எல்லாமே பொரித்து எடுத்து வச்சிட்டோம். இப்போ இந்த யூனிட்டை சூடு பண்ணியாச்சு. சூடு பண்ண உடனே இந்த யூனிட்டில் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறோம். கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூனோ 1.5 ஸ்பூனோ உங்களுக்கு உங்கள் விருப்பப்படி நெய்யை ஊற்றிக்குங்க. விருப்பப்பட்டால் ஒரு காம்பினேஷன் எப்போதுமே நெய்யும் எண்ணெயும் சேர்கிற காம்பினேஷன் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் 1 ஸ்பூன் எண்ணெயும் கூட சேர்த்துருக்கிறேன். இப்போ என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் ஜீரகம் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, மிக்ஸியில் அரைச்ச பேஸ்ட்டு அதை சேர்த்தாச்சு. அப்படியே கிண்டி விடுங்க. இதில் என்ன பண்ணலான்னா, இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 2 ஸ்பூனு காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சள் தூள், தனியாத்தூள், ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ தயிர், யோகர்ட், நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுங்க, டொமேட்டோ பியூரி, நான் டொமேட்டோவை அரைச்சு வச்சிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் பச்சை பட்டாணி, ஏன்னா இது குக் பண்ணலை, அதனால் இப்போ போட்டால் கூட அது குக் ஆகிடும் உங்களுக்கு. போட்டுக்கிட்டு ஒரு நிமிஷம் மூடி வைக்கிறேன். பாருங்கள், அப்படியே அந்த ஆயில் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது. இப்போ சால்ட்டு, இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கிறேன். இப்போ நாம் ஃப்ரை பண்ணி வச்ச எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் போட போகிறேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் டேஸ்ட்டு தான். நான் ஒரு 1.5 கப் ரைஸ் வச்சுருக்கிறேன். அதுக்காக ஒரு 2 சின்ன பொட்டேட்டோ,
ஒரே ஒரு கேரட்டு, ஒரு காலிஃப்ளவரில் ஒரு ஹாஃப் காலிஃப்ளவர், இதுதான் நான் வச்சுருக்கிறேன். இதை அழகாக மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வந்து மறுபடியும் இதை வந்து குக் பண்ணுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அழகாக குக் ஆகிருக்குது. பாருங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் கொத்தமல்லி இதில் போட்டிருக்கிறேன். ஒரே ஒரு ஹாஃப் லைம் புளிஞ்சு ஊற்றிக்கிறேன். இப்போ ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு ஹாஃப் போர்ஷன் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பேஸை வந்து லெவல் பண்ணிக்கங்க. பேஸை லெவல் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 1.5 டம்ளர், ஒரு 75% வந்து தண்ணியில் குக் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு லேயர் வந்து இதில் போடுறேன். ஒரே ஒரு லேயர் போடுறேன். இந்த ஒரு லேயர் ரைஸ் போட்ட உடனே இப்போ கேஷ்யூ நட்ஸ், கொஞ்சம் கேஷ்யூ நட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. இப்போ எகைன் மீதி இருக்கிற இந்த இன்னொரு லேயர் இருக்கு இல்லையா, இதை இதுக்கு மேலே போடுறோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற ரைஸு இன்னொரு லேயர் அப்படியே ஒரு லேயர் மேலே போட்டுறேன். இதில் என்ன பண்ணிடுறோம்னா இந்த ப்ரெட்டு ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ப்ரெட்டை போடுறேன். இது வந்து மீதம் இருக்கிற கேஷ்யூ நட்ஸ், கொஞ்சம் எகைன் கொத்தமல்லி போட்டுக்கிட்டு இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நமக்கு வந்து குக் பண்ணிடுறோம். இதை வெரி லோ ஃப்ளேமில், இது வந்து தம் போடுற மாதிரி 5 மினிட்ஸ் குக் பண்ணுறோம். லெட் அஸ் see after 5 minutes. எஸ், ராஜஸ்தானி கபூலி புலாவ் இஸ் ரெடி. ஸ்டீம் வந்துச்சு பாருங்க. ஆக்சுவலாக 5 மினிட்ஸ் தம் போட போகிறோன்னு சொன்னேன், ஆனால் 2 மினிட்ஸ்லேயே தம் வந்து ரெடி ஆகிட்டுது. இப்போ இந்த புலாவை, பியூட்டிஃபுல் புலாவை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். வாவ், என்ன ஓட பியூட்டிஃபுல் அரோமா, சான்ஸே கிடையாது. இப்போ தேவைப்பட்டதுன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் குங்குமப்பூ வந்து பாலில் சோக் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு கலருக்காக குங்குமப்பூ வந்து தேவைன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான், இல்லைன்னா தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ இந்த புலாவ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இதே மாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதனுடைய ரிசல்ட் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் தயவுசெய்து எனக்கு வந்து கொடுங்க. இந்த டீட்டெயில்ஸ் அத்தனையும் என்னென்ன மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.